சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உனக்கு உறுதுணையாக உன்னுடைய வீட்டில் மிக பெரும் சக்தியாக 2 பெண் தெய்வங்கள் நின்று கொண்டிருக்கின்றது. இவர்களை யார் என்று என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் இன்னும் 2 நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இவர்கள் நடத்தி கொடுக்கப் போகிறார்கள். நடத்தியது யார் என்று தெரியாமல் என் குழந்தை நீ யோசிப்பாய் அல்லவா? அதனால்தான் உன் அப்பா இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டி நான் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்தாமல் மறைத்து வைத்ததுதான் மிச்சம். இனிமேலும் இதை இப்படியே இருந்துவிட முடியாது. என்ன நடக்கிறது என்பதையும் ஏது நடக்கிறது என்பதையும் உன் அப்பா இந்த சாய் அப்பா நான் முன்னின்று உனக்கு அதனை எடுத்துச் சொல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனையும் மிக சரியான ஒன்றை நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் என் குழந்தைக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது? இந்த நேரம் என் குழந்தைக்கு வாழ்க்கை என்ன தர காத்து கொண்டிருக்கின்றது? இந்த வாழ்க்கை என்பதனை எல்லாம் சாயப்பா நான் அறிவேன். என்னை மிஞ்சி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் நடக்கப் போவது கிடையாது. அதே நேரம் இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாமும் இனி உன்னை முழுமையாக மேன்மைப்படுத்த வேண்டும். சாயப்பா ஒரு விஷயத்தை, அதுவும் குறிப்பாக 2 பெண் தெய்வங்களை பற்றிய ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்லிவிட வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நாளும் எதையாவது நினைத்து என் குழந்தை நினைத்து கலங்குவதை விட உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்கத் தொடங்கு. நல்லது எது கெட்டது எது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம், நல்லது எது கெட்டது என்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ உண்மை என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்கும் அஞ்சு விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ உண்மையாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உருவாக்கி தர வேண்டும். இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இதுவரையிலும் என் குழந்தை நீ சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தேவையான பல உண்மைகளை நடத்தி தர காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான மனநிறைவை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக என்னவென்று தந்திருக்கிறது என்பதை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. எப்பொழுதும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் யோசித்து கலங்குவதை விட சாயப்பா சொல்வது போல இந்த 2 பெண் தெய்வங்களையும் யார் என்று தெரிந்து கொண்டு அவர்களை ஒரு முறையாவது நீ மனதால் நினைத்து விட்டால் போதுமல்லவா? இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உனக்கான நேரமும் காலமும் சூழ்நிலைகளும் இந்த அப்பாவின் அன்பு கொண்டு உன்னை வாழ வைக்கும். இந்த நேரம் எல்லா விஷயங்களும் என் குழந்தைக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான நன்மைகளை கொடுத்து இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா நான் துணை இருக்கிறேன் என்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சக்தி. இந்த சாயப்பா உன்னோடு நிற்கிறேன் என்பது இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட மிகப்பெரிய ஆச்சரியம். இது போதும். வேறு எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்த மாட்டாய். வேறு எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி என் குழந்தை நீ பதற மாட்டாய். ஏனென்றால் இது போன்ற ஒரு விஷயம் யார் வாழ்க்கையில் நடக்கும், இது போன்ற ஒரு விஷயம் யார் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை உனக்கு கொடுத்தது போல யார் வாழ்க்கையிலும் இந்த விஷயங்களை ஒருபொழுதும் நடத்தி விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்காக வேண்டி நான் எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் நீ முழுக்க ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொண்டால் அது போதும். இனி எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. எதையும் சிந்தித்து என் குழந்தை நீ வருந்தி துடிக்காதே. இந்த சாய் அப்பா உன் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அணுவாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். யார் எதை சொல்வார்கள், எதை நடத்துவார்கள் என்பதையெல்லாம் தாண்டி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றேன். உன் முன்னால் நிற்பது யார், பின்னால் இருந்து உன்னை தள்ளி விடுவது யார், தோள் மேல் கை போட்டு நின்று உனக்கு கெடுதலை செய்வது யார், உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவையற்ற விஷயங்களை உனக்கு நடத்தி கொண்டிருப்பது யார் என்பதையெல்லாம் நான் அறிவேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நிலையிலும் என் குழந்தையினுடைய வாழ்க்கை இந்த காலங்களில் என்ன கொடுக்கிறது என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பல
பல உண்மைகளை தாண்டி நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை, முதலில் நீ சரியாக புரிந்து கொள். நான் வருகின்ற பொழுது உனக்கு எந்த நாளும் நல்லதே நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள பழகு. இத்தனை காலமும் என் குழந்தை நீ அனுபவித்த விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வர பழகிவிட வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுமையிலும் இந்த சாயப்பா உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளதை உன் வாழ்க்கையில் நான் உள்ளபடி ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருப்பவன் அல்லவா? யாருக்காகவும் எதையும் இந்த சாயப்பா உன்னிடத்தில் நான் மறைப்பதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்றால் அதை பார்த்து பொறாமைப்படுகின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம். அதாவது உனக்கு ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் இங்கு ஏராளம். அதைத்தான் அப்பா சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துவிடக் கூடாது என்று அதிகமாக சிந்திக்கிறார்கள். உனக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டால் நீ அதை வைத்து இந்த வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. எப்படியாவது உனக்கு கெடுதல் செய்வது மட்டுமே இவர்களினுடைய நோக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து கொண்டு முழுமையான சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் சரியாக உனக்கு கிடைக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளை நான் எப்பொழுதும் உன் முன்னால் உருவாக்கி தரும் இந்த நேரம், நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ அதை எல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் மறக்கக்கூடாது. இந்த காலமும் நேரமும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுவது எல்லாம் கிடைக்காமல் போகும்பொழுதும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கான தருணங்களை எல்லாம் கொடுக்காமல் உன்னை ஏமாற்றும் பொழுதும் சரி, எல்லாவற்றையும் என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டு ஒரு மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்டாய். ஆனால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீயே கண்டுபிடித்து விடுவாய். உனக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு வாழும் பொழுது உனக்கான தேவைகள் அத்தனையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா தேவையில்லாமல் எதையும் உன் முன்னால் சொல்லிவிடுவதில்லை. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அப்பாவிடத்தில் சொல்லி உன்னை நான் வேதனைப்படுத்த நினைப்பதில்லை. அதே நேரம் சந்தோஷத்தையும் நான் உனக்கு சொல்லும்போது அது பல காரணங்களை தாண்டித்தான் உன் முன்னால் வந்து நிற்கும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. மனது தெளிவோடு இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக அது புரிந்து கொள்ளும். மனது ஏக்கம் கொண்டு நின்றால் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட அதற்கு என்னவென்று புரியாமல் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே. நாம் யோசிப்பது போல நமக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்று, சரியாகவே கிடைக்கும் என்ற எண்ணம் நமக்குள் வரும்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போனதற்காக நீ வருத்தம் கொண்டிருக்கிறாய் என்றால், இனியாவது இதனை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து நீ மீண்டு வர தொடங்க வேண்டும். எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பதம் பார்த்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து, எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பல கேள்விகளை கேட்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து, உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு நேரங்களும் இனி உனக்கு தருவது ஒவ்வொன்றிலும் நீ கட்டாயமாக மீண்டு வருவாய் என்பதுதான் உண்மை. உன் வீட்டில் இருக்கும் இந்த தெய்வங்களை நீ உணரத் தொடங்கியிருந்தாயானால் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கான நல்லதை உனக்கு நடத்தி இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நாம் உணரத் துடிக்கும் பல விஷயங்களை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்றுக்கொள்ள நினைக்கும் சில விஷயங்களை நாம் நிச்சயமாக சரியாக யோசிக்க வேண்டும். எதையும் அறையும் குறையுமாக சிந்தித்துவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பாதியிலேயே நீ விட்டுவிட நினைக்காதே. உனக்கு எது சரி என்று நான் நினைக்கிறேன் என்பதை விட உன் வாழ்க்கை எப்படி இருந்தால் அது உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் என்று நீ நம்புகிறாயோ, அதுவாகவே நான் உனக்கு ஒவ்வொன்றையும் தர வேண்டி வருகிறேன் என்பதை நீ மறக்காதே. அதுவாகவே உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் அது தந்துவிடும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த காலமும் இந்த சூழ்நிலையும் இனி உனக்கு சாதகமாக எல்லாவற்றையும் உருவாக்கிவிட தயாராக இருக்கும் பொழுது, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய விருப்பங்கள் என்று அத்தனையிலும் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கை சரியாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கை முழுமையிலும் நீ தெளிவான பல விஷயங்களை பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். மன தெளிவோடு உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எப்பொழுதும் உனக்காக வேண்டி நாம் எடுத்துச் சொல்லும் எல்லா நேரமும் உனக்காக வேண்டி நான் எடுத்து நடத்தி தரும் எல்லா விஷயங்களையும் இனிமேலாவது நீ பக்குவப்படுத்தி கொள்கிறாயா என்று பார்க்கலாம். இனிமேலாவது இதை என் குழந்தை நீ புரிந்து கொள்கிறாயா என்று பார்க்க உனக்கு நடக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் உன்னை தேடி முழுமையாக வருகின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உணரத்தான் போகின்றாய். உனக்கான நேரம் இது.
உனக்கு என்று சொல்லித்தர காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நாளிலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் துணை இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கான நன்மைகளை நான் எடுத்துச் சொல்ல வேண்டி எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதை நீ புரிந்து எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தருகிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை கட்டாயமாக மேன்மை அடைய செய்யும். நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.